அருமையான பக்கமேளம், அருமையான ஒளி ஒளி அமைப்பு. இந்த மாதிரி பக்கமேளமும் மைசெட் அமைஞ்சா மாசத்துல 30-32 நாளும் கண்டிப்பா அசரமான அலங்காரம். கண்டிப்பா ஒரு நாளெல்லாம் மழை அடிவாரம். ஆனா உங்களை பிடிக்க பார்த்து பெரிய பாருங்க இந்த சேதுவை ஆகப்பட்டவர்கள் என்பதை சபைக்கு முன்பதாக எடுத்திருக்க வேண்டும். கண்டிப்பா அதற்கு முன்பாக தாய் உபயோக வழங்கி அம்மா மேற்கேச்சி மகிழ மேகாட்டு கோகில கதவொன்னு நடக்கிறம்மா. காட்டு பூடி ஒண்ணு காயப்பட்டு போச்சு, காரணம் யார் சொல்லம்மா? தாயே மேற்கேச்சி மகிழ மேகாட்டு கோகில கதவொன்னு நடக்கிறம்மா. காட்டு பூடி ஒண்ணு காயப்பட்டு போச்சு, காரணம் யார் சொல்லம்மா? காட்டு ஒளி
காலைகளை காடு சென்று மாலைகளை விடு திரும்பும் விவசாய குடிகுடி மக்களே, இவ்வொரு முக்கியஸ்தர் ஐயா அவர்களே, விழா கமிட்டியாளர்களே, இந்த ஜனநாயகத்தை நாளை வாழ்வாக்கும் பாரதாயின் வைந்தர்களே, கோயில் பூசர் ஐயா அவர்களே, காவல்துறை அதிகாரி அவர்களே, உங்கள் அனைவருக்கும் சேதுபதி ஆகிய நான் முடி சாய்ந்த வணக்கத்தை கனிவோடு சமர்ப்பித்து அந்த தமிழர்கள் எம்பெருமான் முருகப்பெருமானை வணங்கி பழனி மலை சோழகில கந்தவேலையா பூசமுக காணோரையா முருக வேலையா நாங்கள் நடத்தக்கூடிய நாடகத்தில் எவ்வித குற்றமுறை இருந்துட்டாலும் குற்றம் என்பதை நீக்கி குணம் என்பதை கையில் கொண்டு தாங்களுடைய குழந்தைகள் தவறு செய்தால் எப்படி மன்னித்து ஆதரிப்பீர்களோ அதுபோல என்னை சார்ந்த நடிகர்களை மன்னித்து வெளிவரை அல்லாதவர்கள் கொடுக்குமாறு பணிபோடு கேட்டுக்கொண்டு பல்லாக்கு குதிரையிலே பவனி வரும் மீனாட்சி 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 பாண்டியரு சக்கரீரோ பாசவச்ச ராசாத்தி 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 ஊர்கோல ஊருக்குள்ளே ஊருக்குள்ளே ஊரு
தேருக்குள்ளே தேருக்குள்ளே பூமாட தோல் மீது போல மதுரை ஜில்லா சிவகங்கை சீமை யானமலை ஒத்தக்கடை அருகிருக்கு சக்கம்பட்டிக்கு அருகிருக்கு சித்தாம்பட்டி என்பது என்னுடைய ஊராகும். சரி, என்னுடைய பெயர் சேதுபதி தேவர், என்னுடைய மனைவி பெயர் செம்பாகி. எனக்கு திருமணம் முடிந்த பிறகு நாட்களாக குழந்தைகள் இல்லை. அப்பொழுது என்னுடைய குழந்தை என்பமாகப்பட்டவன் எம்பெருமான் மாயவராரன் அழகமலை அறிஞமக்காரனை தந்தனன்றி அன்னவரைய பூசித்த வண்ணமாக வாழ்ந்து வந்தேன். அன்னவருடைய அருளாலே வெகு காலங்களுக்கு எங்களுக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்தது. அந்த ஆண் குழந்தையும் வெள்ளிக்கிழமை பிறந்த காரணத்தினாலே அன்னவருக்கு வெள்ளச்சாமி என்ற பேராமத்தை வைத்து வெள்ளச்சாமி என்ற பேராமத்தை வைத்து சீரோடு சிறப்போடு வளர்த்து வருகிறேன். இந்த சேதுபதி ஆகப்பட்டது அப்படி வளர்த்து வந்தாலும் இந்த சேதுபதி ஆகப்பட்டவன் எப்படி எல்லாம் பேரும்புகளோடு வாழ்ந்தவன் தெரியுமா? எப்படி? மதுரை மாவட்டத்திலேயே ஒயிலாட்டத்திலே சிறந்த வீரனாகி, கோலாட்டத்திலே சிறந்த வீரனாகி, சிறம்பாட்டத்திலே சிறந்த வீரனாக வாழ்ந்து வந்தவன். அது மட்டுமல்லாமல் இந்த சேதுபதி ஆகப்பட்டவன் மாடு பிடிப்பதிலே சிறந்த வீரனாக வாழ்ந்து வந்தவன். சரி, அது மட்டுமல்லாமல் இந்த சேதுபதி ஆகப்பட்டவன் வேட்டையிலே சிறந்த வீரனாக வாழ்ந்து வந்தவன். சரி, அதெல்லாம் இருந்தாலும் அதை விட முக்கியமான ஒரு என்ன பேர் இருக்கு என்னங்க? இந்த சேதுபதி சோர்தனை கூட இல்லாம இருக்கிறேன். ஆனா ஒரு நாள் ஒரு பொழுது கூட கள்ளு சாராயம் அதாவது ஒரு நாள் ஒரு பொழுது கூட
என்னைக்கு கள்ளு சாராயம் இல்லாம இருந்ததே கிடையாது. நல்ல மனுஷனே, பெரிய குடியார பையன் பார்த்தாலே தெரியுது. குடிக்க மாட்டேன், குடிக்க ஆரம்பிச்சு சரி குடமா குடிப்பேன். ஏங்க உங்களுக்கு ஒரு குடம் பத்தாதாங்க? பத்து தனியானே இல்லைங்க. என்ன இல்லைங்கண்ணா? இல்ல குடிக்க மாட்டீங்கன்னு சொல்ல. அப்படி மாபெரும் வீரனாக இந்த சேதுபதியாகப்பட்டவன் மதுரை மாவட்டத்தில் வாழ்ந்து வந்தாலும் எனக்கோ வயது 25 வயது இருக்கும் பொழுது எனக்காக ஒரு பெண் பார்த்தாக உங்களுக்கு. ஆமா சரி, என்னுடைய மனைவி செம்பாய்க்கு 20 வயசு இருக்கும் பொழுது என்னைக்கு அவளை முதலாக பார்த்தனோ அந்த நாள் அந்த நிமிஷம் ஒரு அந்த மனதில் ஒரு ஆசை காதல். எப்படி தெரியுமா? எப்படி ரோசா பூ சின்ன ரோசா பூ ரோசா பூ காற்றில் ஆடும் தனியாக ஓம் பாட்டு மட்டும் துணையாக ரோசா பூ சின்ன ரோசா பூ செம்பாய பார்த்தனும் சரி பார்த்த உடனே மனதில் ரோசாப்பு தோட்டமே பூத்தது போல அப்படி இருந்துட்டாலும் இந்த சேதுபதியாக மற்றவன் எவ்வளவு ஒரு குடிபோதையில வீட்டுக்கு போனாலும் நான் எவ்வளவு ஒரு போதையில வீட்டுக்கு போனாலும் நம்மளுடைய கணவர் எப்பொழுது வருவார் வருவார் என்று வலிமையிலே விழுவித்து காத்துக் கொண்டிருப்பார். அப்படி ஒரு பாசக்கார மனைவி. சரி சரி, எனக்கு மாதிரி கொண்டாட்டியா இருக்காது. நம்ம கொண்டாடி நான் பார்த்ததே இல்ல. உங்க கொண்டாடி அப்படி சொல்லியாரு நம்ம கொண்டாட்டிங்கிற இல்ல 6 மாசம் குத்தகைக்கு விட்டுருக்காங்க. இல்லைங்க வரைக்கும் கூட நினைச்சுக்க எல்லாருமே நினைப்பா கண்டிப்பா வேணும். ஆனா உனக்கு நேரம் நல்ல நேரம் நல்ல நேரம். உண்மையை சொல்லிட்டேன். ஆமா உங்க மட்டும் சொல்லியிருந்தாலும் இருக்கு அன்னைக்கு கதை இருந்தாலும். ஆமா இந்த சேதுபதியாக மற்றவன் மதுரை மாவட்டத்தில் எப்படி ஆட்டக்காரன் என்பதை இச்சபைக்கு முன்பதாக எடுத்திருக்க வேண்டும். கண்டிப்பா தெரியுமா? எப்படி எனக்கு தெற்கே வெகு தூரமா ஐயா, எனக்கு தெற்கே வெகு தூரமா இந்த சண்டாள சேதுபதி தென்னாடு ஸ்ரீமதனா அவை எனக்கு தெற்கே வெகு தூரமா தெற்கே வெகு தூரமா எனக்கு தென்னாடு பக்கமடா ஐயா, எனக்கு
இப்படிப்பட்ட ஆட்ட ஆளுநாளும் ஆமா என்னுடைய ஆட்டத்தை பார்த்த சீமையில இருந்து ஆமா எத்தனை சீமையில இருந்து ஆள் வர தெரியுமா? எங்க இருந்து அழகா ஒரே ஆட்டம் அண்ணனே பாப்பாதற்கு பார்ப்பதற்கு பாப்பாதற்கு ஒரு சனம் இரண்டு கண்டிப்பா கோலாட்ட ஆடிவதனை ஆமா சிறந்த வீரனாக வாழ்ந்து வந்தாலும் ஆமா இன்னைக்கு தேவர் அருமை கண்டிப்பா ஐயோ இருந்துட்டாயோ அப்படி மதுரை மாவட்டத்துல பெரும்புகள் வந்தாலும் சரி இந்த சேர்ந்த ஒயிலாட்டம் மதுரை மாவட்டத்துல எங்க பார்த்தாலும் நடக்கும். சரி திருவிழா சாப்பிட்டாங்கன்னா சரி என்னுடைய ஒயிலாட்ட கோலாட்ட சிரமத்தை பார்க்க வேண்டும் என்பதற்காக எனக்கு அழைப்பு கொடுப்பார்கள். ஆமா ஒரு ஒரு அட்வான்ஸ் வாங்குவோம். ஆமாங்க அட்வான்ஸ் வாங்குவோம். அட்வான்ஸ் வாங்கிட்டு ஊர்ல போய் ஆட்டமும் ஆடுவோம். சரி காலையில ஆட்ட முடியுமில்ல. சரி ஆட்டம் முடிஞ்ச உடனே ஐயப்பே அந்த மண்ணினை வாங்கிட்டு போயிடும். காலையில ஆட்டம் முடிஞ்ச உடனே காசை கையில வாங்குவோம். சரி கையில வாங்கின உடனே அந்த காசை நீங்க எங்க கொண்டு போவோம் தெரியுமா? எங்கனே வீட்டுக்கா? வீட்டுக்கு இல்லையா? 10 ரூபா கூட வீட்டுக்கு கொண்டு போனது கிடையாது. சரி வாங்குற காசு தானே எங்க போகும் தெரியுமா? சத்தியமா எந்த கருவக்காற்றோட கல்லு விற்கிறார்கள், சரி எந்த கருவக்காற்றோட சாராயம் விற்கிறார்கள் சொல்லி ஆமா எந்த சந்து குந்துல இருந்தாலும் சரி அங்க உள்ள போய் என்ன அப்பா உனக்கு தெரியும் என்னது நாங்க இந்த ராமநாதபுரம் மதுரை இந்த திருச்சி எல்லா பக்கம் போறோம். சரி ஆனா தூரக்குறிச்சி தாண்டி வர்றோம் இல்ல, ஏகப்பட்ட கடையை தாண்டி வர்றதுக்குள்ள பெரிய பாடா இருக்கு. ஆமாங்க நம்ம ஆமா அதை தாண்டிட்டா நம்ம ஜெயிச்ச மாதிரி. ஆமா கண்டிப்பா என்ன பண்றது? அப்படி சிறந்த வீரனாக வந்த பெரிய பொய்யாரு சரி வடக்க குளித்தலையில இருந்து தெற்கே ராமேஸ்வரம் வரைக்கும் இந்த சந்திர மந்திரம் இருந்தாலும் சரி சரி உள்ள முந்திரி ஆமாங்க கட்டிங்க உள்ள போட்டாதாயா குழப்பம் நல்லா தூக்கம் வரும். ஆமா அது மாதிரி ஆட்டத்தை ஆடி ஊர்ல காசை வாங்கி கொண்டு போய் சரி வேற கல்விச்சாலையும் கொடுத்துருவோம். சரி அப்படி இன்னும் ஆட்டத்துக்கு அட்வான்ஸ் வாங்கலையா? மதுரை மாவட்டத்துல எங்க ஜல்லிக்கட்டு நடந்தாலும் சரி சரி அங்கு சென்று மாட்டை பிடிப்போம். ஆமா தங்கராசி ஏங்க எனக்கு ஒரு 10 வயசா இருக்கும் போது ஆமா நீ பெட்டி வாசிச்ச. ஆமாங்க ஆமாங்க நானும் இந்த மாதிரி முன்னாடி உட்காந்து நாடகம் பார்த்தேன். ஆமா கிட்டத்தட்ட எனக்கு 20 வருஷம் வரப்போகுது. ஆமா ஆமா அன்னையில இருந்து இன்னைக்கு வரையும் இந்த பெட்டியோட அமைஞ்சிட்டு இருக்கேன்.
என்ன பண்றது எல்லாம் அந்த குடினாலதான். இதனால சரி நீ மட்டும் இந்த 20 வருஷத்துல குடிக்காம சம்பாதித்த காசை சேர்த்து வச்சிருந்தீங்க வச்சுக்கவே, கல்லப்பட்டியில பைபாஸ்ல முன்னாடி நிறைய இடம் வாங்கி போட்டு நான் பெரிய 10 காடு, அம்மா பைபாஸ் ஓரமா 20 ஏக்கர் நிலம், பெரிய ஆளா இருப்பேன். அத்தனை வாங்கி போட்டு நீ ஏசி ரூம்ல படுத்திருந்து இருக்கலாம். ஆமா நீ என்னைக்கு குடிக்க ஆரம்பிச்சியோ சரி அன்னையில இருந்து இன்னைக்கு வரையும் உன்னை பிடிச்ச செம்மிய விளைஞ்சல. அது ஒண்ணு தொட்டுச்சுன்னா ஒண்ணு பண்ண முடியாது. விளையவே இல்லை கண்டிப்பா. ஆனா இந்த வருஷம் தை மாசத்துல இருந்து சரி ஆடி மாசம் வரை குடிக்காம இருந்து அம்மா அப்படியா? கழுத்துல செய்யணும், அதுல தோடு, சரி கையில மோதிரம், சரி இந்த தை மாசத்துக்கு இங்கிட்டு குடிக்காம இருந்துச்சுன்னா வாங்கியிருக்கிறேன். கண்டிப்பா இது மாதிரி 20 வருஷமா நீ குடிக்காம இருந்திருந்தா ஆமா ஆமா எவ்வளவு சேர்த்திருக்கா சொத்து. எல்லாரும் ஈடு போட்டுருவாங்க. என்ன சொல்லுது சக்தி தங்கராசி? அப்படி பெரிய குடியார பேரா இருந்தாலும் சரி எங்க ஜல்லிக்கட்டு நடந்தாலும் அங்கு சென்று மாட்டை அடக்கக்கூடியவன் இந்த சேதுபதி. அப்படி எங்கேயும் ஜல்லிக்கட்டு நடக்கலையா? ஊர்ல வீட்டுக்கு போவோம். வீட்டுக்கு எதுக்குன்னு வீட்டுல போய் காரைக்குடி சமுதாய கட்டு எங்க ஊரை சுத்தி மலையா இருக்கு பாத்தியா? ஆமாங்க அங்க தொட்டா இங்கதான் முடியும். கடைசியில் இங்கதான் முடியும். என் மலையில தொடர்ச்சியா எடுத்துட்டா திண்டுக்கல்ல போய் தான் முடியும். ஆமா 4 பக்கம் எடுத்துக்கிட்டாலும் எங்க பார்த்தாலும் மழைதான். மழைதான். அந்த மலையை சுத்தி வேட்டைக்கு செல்வது வழக்கம். சரி என்ன பிடிக்கும் தெரியுமா? வேட்டைக்கு போய் என்ன காடு, சரி கவுதாரி, கொக்கு, மைனா, குந்தில எனக்கு தெரியாது. உனக்கு தெரியாது? உண்மையான தெரியாது. என்ன பிராடு பண்ண முடியாது. பண்ணி குந்தில முயல் அப்படின்னா முயல் யார் பார்த்தது இல்லையா? படத்துல பார்த்துருக்கனே. உண்மையில பிடிச்சு நான் பார்த்தது. நீங்க படம் வரைஞ்சது பார்த்தியா? படம் வரைஞ்சிருக்கேன். முயல் தங்கராசி வாங்க. எத்தனை வேட்டையாடி எத்தனை தான் காடை கவுதாரி பிடிச்சாலும் சிவன்ராத்திரம் வச்சுக்கவே கண்டிப்பா இந்து சமுதாயப்படி ஆமா முயல் ஒண்ணு பிடிச்சாலே சொல்லுவேட்ட சுகமே இருக்கு. அப்படி காடை கவுதாரி வந்து முயலாம் பிடிச்சு மொத்தமா வறுத்து வச்சுக்கிட்டு இந்த கல்லு சாராயத்தை குடிச்சுக்கிட்டு ஏங்க அதை ஒரு கடி அடிச்சுக்கிட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும்? சரிங்க அதை எங்க அந்த மாதிரி பேரு புகழோட வாழ்ந்து வந்தாலும் இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? இன்னைக்கு என்ன நாள்? 3ஆம் தேதி. என்னுடைய மகன் வெள்ளச்சாமிக்கு 5வது பிறந்த நாள் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது என்னுடைய வீட்டில். எப்படிங்க கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது? சரி இதுக்கு முன்னாடி 4 பிறந்த நாள் வந்துச்சு. ஆமா ஒரு பிறந்த நாளை கூட பார்க்க முடியல. ஏன்னா அன்னைக்கு தான் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு, உறங்காமட்டிகளின் ஜல்லிக்கட்டு. சரி மாடு பிடிப்பதில் சிறந்த வீரனாக பேர் புகழோடு வாழ வேண்டும் என்பதற்காக உறங்காமட்டி ஜல்லிக்கட்டுக்கு மாடு பிடிக்க போயிருவோம். சரி ஆனா இந்த வருஷம் என்னுடைய மகன் பிறந்த நாளை பார்க்க வேண்டும் என்று ஒரு ஆசை. ஏன்னா இதுக்கு முன்னாடியே 4 பிறந்த நாளை பார்க்க முடியல. இந்த வருடமாவது என்னுடைய மகன் பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் என்று ஒரு ஆசை. சரி பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் என்றால் வீட்டுக்கு போறப்ப ஏதாவது பரிசு வாங்கிட்டு போகணும்ல. ஆமா வீசிக்கிட்டு வீட்டுக்கு போனா என் பிள்ளை என்ன நினைப்பான்? ஒரே பிள்ளை அப்பா வீட்டுக்கு வர்றாரு பிறந்த நாள் கொண்டாட கூட வாங்கிட்டு வராம வெறும் கையுமா வந்திருக்காரு. என் பிள்ளை மனசுல கஷ்டப்படும்ல. எனக்கே கஷ்டமா இருக்குது. உன் மகனுக்கு கஷ்டமா அப்படியா? அதனாலே என்னுடைய மகன் பிறந்த நாளுக்கு பரிசு வாங்கிட்டு போனோம்னா சரி என்கிட்ட காசு இல்லை. எப்படி இருக்கு? ஒண்ணு கிடையாது. காசு இருக்கா? ஏங்க நான் தான் டெய்லி மதுரமான நாடத்துக்கு போறேன். அவர் நாடத்துக்கு போறேன். நான் எங்களுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது. இல்ல அப்படி இன்னைக்கு என்னுடைய மகன் பிறந்த நாளை பார்க்க விடுவதாய் சரி என்கிட்ட காசு இல்ல. இல்ல என்னுடைய நண்பன் முத்துராசு இருக்காயா? ஆமா அவன் இருக்கிறப்ப எனக்கு என்ன கவலை? எங்க போனாலும் உன்னாதான் போவோம். என் கூடவே தான் வருவேன். எங்க ஆட்டத்துக்கு அட்டௌன்ஸ் வாங்க பட்டும் அவன் தான் போவேன். எங்க போனாலும் ஒன்னா போவீங்கள? ஆமாங்க. சரி நான் சொல்லல. எங்க ஒன்னா போவான்? எங்க ஆட்டத்துக்கு ஒன்னா, மாடு பிடிக்க போனா ஒன்னா, வேட்டைக்கு போனா ஒன்னா, கல்லு சாரை முடிக்க போனா ஒன்னா போவியா? ஆனா அட்டௌன்ஸ் வாங்க மட்டும் அவன் மட்டும் தான் போவேன். நான் ஒரு சென்னை இல்ல நான் மட்டும் சொல்லவே இருந்தாலும் என் நண்பன் முத்துராசு இருக்கும்போது எனக்கு கவலை. ஆமா ஆட்டத்துக்கு அக்கௌண்ட் வாங்கியிருப்பாங்க. அந்த காசை கொண்டு போய் என்னுடைய மகன் வெள்ளச்சாமிக்கு பிறந்த நாளுக்கு பரிசு வாங்கி சரி கொடுக்க வேண்டும் அல்லவா? நண்பனை பார்க்க வேண்டும். அம்மா அழைத்து கொண்டு புறப்படுவோமா? கண்டிப்பாக பார்க்கலாம். முத்துராசு நண்பா முத்துராசு நண்பனை பார்க்க வேண்டும். கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உன்னை இல்லாததே அறிவை நீ நம்பு உள்ளம் தெளிவாக மலையாளம் காட்டும் பொய்யே சொல்லாதது பொய்யே சொல்லாதது உன்னை ஏமாற்றும் நீ
காணும் தோன்றும் உண்மை இல்லாதது அறிவை நம்பு உள்ளம் அடையாளம் காட்டும் பொய்யே சொல்லாதது பொய்யே சொல்லாதது கண்முன்னே தோன்றுவாரு சாத்தியமே கண்முன்னே தோன்றுவாரு சாத்தியமே காத்திருந்த கல்வருக்கு கைவிளக்கும் கூட்டிவிடும் கண்ணுக்கு தோணாத சத்தியமே போடும் பொய்யிலே இழுத்துவிடும் காலம் புரியும் அப்போதே மெய்யான கோயம் போடும் பொய்யிலே இழுத்துவிடும் காலம் புரியும் அப்போதே மெய்யான கோயம் கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உன்னை இல்லாததே உன்னை இல்லாததே என்று சொல்லி உச்சரிக்கும் சாமிகளே ருத்ராட்ச பூனைகளாய் வாழ்கிறேன் என்று சொல்லி உச்சரிக்கும் சாமிகளே ருத்ராட்ச பூனைகளாய் வாழ்கிறேன் சீமான்கள் போவதிலே சாமானிய மக்களையும் ஏமாற்றி கொண்டாட்டம் போடுகிறேன் உன்னை ஒருவோடு தூங்குவதும் இல்லை பொய்மை எப்போதும் ஒன்று வருவதில்லை உன்னை ஒருபோது தூங்குவதும் இல்லை பொய்மை எப்போதும் ஒன்று வருவதில்லை உன்னை நம்பாதே உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உன்னை இல்லாததே உன்னை இல்லாததே கண்மூடி போகிறவர் போகட்டுமே என் மனதை நான் அறிவேன் என் உறவை நான் மகவே எவ்வாறு ஓரிடும் ஆகட்டுமே நன்றி மறவாத நல்ல மனம் போதும் என்றும் அதிலேயே மூடலாகும் நன்றி மறவாத நல்ல மனம் போதும் என்றும் அதிலேயே மூடலாகும் கண்ணை நம்பாதே ஒன்னை ஏமாற்றும் தோன்றும் உண்மை இல்லாததே அறிவை நம்பு உள்ளம் தெளிவாகும் அடையாளம் காட்டும் பொய்யே சொல்லாததே பொய்யே சொல்லாததே பொய்யே